இந்த உருளி வந்து ஒரு 45 வருஷத்துக்கு மேலேயே எங்கள் அம்மா வந்து வாங்கி அவங்க வச்சுருந்த உருளி. இதை ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து எனக்கு தரேன்னு அவங்க சொன்னாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இதை என்கிட்ட சேர்த்துட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, திடீர்னு கொண்டு வந்து என் கையில் அதை ஒப்படைச்சிட்டாங்க. அந்த 20 நாளில் அவங்க இல்லை, அது என்னன்னு தெரில. சரி, இதை நான் வந்து உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இது ரொம்ப வெயிட்டு, இங்கே வச்சு தேய்க்க முடியாது கிச்சனில். நான் மாடியில் பைப் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சு தேய்ச்சி காட்டுறேன். இந்த பீதாம்பரி பவுடர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கலந்துக்கலாம். இது வந்து எலுமிச்சை ஜூஸு, அதில் வந்து இந்த பீதாம்பரி பவுடர் கலந்துட்டு, ஏதாவது டிஷ்வாஷ் லிக்விட் இருந்தால் அதில் அப்படியே கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக இது மேலே நல்லா அப்படியே தேய்ச்சி விட்ருங்க. இங்கே பாருங்களேன், எங்கள் அம்மா பேர் இங்கே பாருங்கள். ஐயோ, எனக்கே நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த உருளி ஃபுல்லாக இதை தடவிடணும். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமையே வச்சுருந்துருக்காங்க, அதனால் இது ஃபுல்லாக அப்படியே நிறைய கருப்பாக இருக்குது. இந்த கார்னர், இந்த இதுக்குள்ளாலெல்லாம் நல்லா இதை வச்சு தடவை தேய்ச்சாதான் போகும். ஓரளவு தேய்ச்சிருக்கேன். இந்த கழுவி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு தான் வந்திருக்குது. இங்கே பாருங்க, முதல் எப்படி கருப்பாக இருந்தது, இப்போ பாருங்கள் ஓரளவு வந்திருக்கு. இதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. திரும்பவும் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சி பார்க்குறேன். எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சிட்டேன். இப்போ கழுவுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த உருளி வந்து எனக்கு இப்போ ரொம்ப வேல்யூவான பொருள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய பொருள்லாம் இருந்ததுன்னா கழுவாமல் எப்படி கழுவுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரியே நீங்களும் நான் கலந்து தேய்ச்சேன் பார்த்தீங்களா, அதை மாதிரியே தேய்ச்சி கழுவுனீங்கன்னா நல்லா வெள்ளையாக வந்துடும். அப்படியே பராமரிங்க.